இந்த பொய் அப்படிங்கிற விஷயம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் படம் எடுத்து ஆடும். பட் ஆனால் உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அது வெடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பூகம்பமாகும். அந்த மாதிரி தான் சாண்ட்ரா அவர்களோட முகத்திரை வெளியில் கிழிஞ்சிருச்சு. வீட்டு உள்ளார மெல்ல 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 கிழிஞ்சு இன்னைக்கு சாண்ட்ரா வந்து காரி துப்பாத குறையாக அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க டிசர்வ்டான்னு கேட்டால் 100% டிசர்வ்டு. 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உன்னோட நடிப்பு திறமையால 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டு உள்ள ஒரு டைட்டில் ஜெயிக்க வேண்டிய மனுஷனே வந்து எடுத்துட்டு போக வச்சுட்டு ஏன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் இது பண்ண பிரச்சனையில தான் இருந்தாலும் வந்து டவுன் ஆனாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி ஒன்னாலும் இந்த சீசன் ஸ்பாயில் ஆகி உன்னை கழிவு ஊத்துறதுல தப்பே இல்லைன்னு தோணுது. கர்மா அப்படிங்கிறது வந்து இருக்குதுங்க, அது கண்டிப்பாக வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான். கூட இருந்த திவ்யாவே கார் ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே ட்ராமா. அப்புறம் என்னப்பா, கூடியே சுற்றிக்கிட்டு இருந்த செவ்வாழையே சொல்லிட்டாங்க கார் ஆக்சிடென்ட் வந்து ஒரு ட்ராமா, காரில் நடந்த சம்பவங்கள் வந்து ஒரு ட்ராமா. அவங்க எட்டி உதைச்ச வரைக்கும் வந்து சரி, அது வரைக்கும் பார்வதி கமருதீன் மேலே தப்பு. ஆஃப்டர் தட் இவங்க ட்ராமா பண்ணி ரெட் கார்டு கொடுக்க வச்சது ஃபுல்லாமே ஒரு நடிப்பு அப்படிங்கிறத விஜய் டிவி ப்ரோமோவை போட்டு அவன் மூஞ்சில் அவனே காரி துப்பிக்கிறான். இப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போ திவ்யா கூட இருந்தாங்க, கூட இருந்து பார்வதி கமருதீன் சாண்ட்ரா வந்து உதச்சி தள்ளினாங்க. அது வரைக்கும் தப்புது நம்மளே வந்து விமர்சிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா நடந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து கூட இருந்த திவ்யாவே ட்ராமான்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு ட்ராமா குயின், அது வேற விஷயம். இவங்க ஒரு ட்ராமா குயின், அவங்க ஒரு ட்ராமா குயின். இந்த ட்ராமா குயின் வந்து அந்த ட்ராமா குயினோட முகத்திரை வந்து கிழிச்சிட்டாங்க ட்ராமான்னு சொல்லிட்டு. இப்போ இதை ப்ரோமோவாக போடுறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அது ட்ராமா அப்படின்னா ரெட் கார்டை திரும்ப பெறணும், திரும்ப அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படணும், இவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். உண்மைதானங்க? அப்படியே ஃபயர் விட்டானுங்க. ஏய் பாத்தியா, வெட்டி உதச்ச உடனே திவ்யா பாரு எப்படி கிழின்னு கிழிக்கிற பார்வதி கமருதீனை போட்டு பொழந்துட்டா, வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டானுங்க. ஃபயர் விட்ட மூச்சு பெக்க போய் வச்சுப்பீங்க. உங்களால் எதுக்கு ஃபயர் விட்டுருக்கு சொல்லுங்க? இந்த ட்ராமாவுக்கா? நான் கேட்குறேன், இந்த ட்ராமாவுக்கு ஃபயர் விட்டுருக்கா? ஏடா ஒரு நடிச்சு 2 பேரா வந்து ரெட் கார்டு கொடுத்து ஸ்பாயில் பண்ணி வெளியில் அனுப்பிட்டீங்க, அப்புறம் இதுக்கூட வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லை நண்பர்களே, நான் வந்து நேற்று எபிசோட் பார்க்கல, காலையிலேருந்து நான் லைவ் பார்க்கல, ப்ரோமோ பார்த்தேன். சரி, ப்ரோமோ பார்த்த உடனே இதை பற்றி பேசலாம். ஏன் நான் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கானா வினோத் அண்ணா வந்து எலிமினேட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஒரு மன உளைச்சல்ல அதை என்னால் பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து ப்ரோமோவை பார்த்தேன். இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு 2-3 நாளாகவே வந்து ஒரு புகைச்சலாகவே இருக்குது. ஏன்னா இவங்க மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கிறாங்க. அது என்னென்னா, இவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்களாம் அப்படிங்கிறத வந்து வியானா போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்த உடனே அது பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா இவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணும்போது மேடம் வந்து கோவம் வரும். இதே மற்றவங்கள பற்றி என்ன பேசினாலும் கொந்தளிக்க மாட்டாங்க திவ்யா கணேஷ். அவங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் அது. பார்வதியெல்லாம் வந்து மனுஷ கிடையாது, அவங்களுக்கு நடந்தால் வந்து கொந்தளிக்க மாட்டாங்க. ரெட் கார்டு கொடுக்கும்போது என்னடா ஆட்டம் போட்டீங்க, எல்லாரும் என்ன ஆட்டம் போட்டீங்க, அப்படியே வந்து கை தட்டுறானுங்க, விசில் அடிக்கிறானுங்க, அப்படியே இது பண்ணுறானுங்க. இப்போ இவனுங்க பண்ணது எல்லாமே இவனுங்க யோசிச்சு பாருங்களேன். இவங்க பண்ண ட்ராமாவில் 2 பேர் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் வாங்கி போயிட்டாங்க. அதுக்கு நம்ம இப்படிலாம் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோமே, இதை வெளியில் எப்படா காரி துப்பிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாச்சு இவனுக்கு யோசிச்சு பார்த்துருப்பானுங்களா இல்லையா? அவனுங்க மூஞ்சில் அவனுங்களே தான் கரியவாசி பூசிக்கிறானுங்க. ப்ரோமோ 2ல் திவ்யா சொல்கிறாங்க, விக்ரம் உடனே சேர்றது, விக்ரம் நல்லா கேம் ஆடுறன்னு சொல்கிறது வரைக்கும் ஓகே, உனக்காக போய் பச்சை மிளகா தின்ன பார்த்தியா, என்னை நானே செருப்பால் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிச்சுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா எல்லாரும் என்ன பண்ணானுங்க, இதில் வினோத்தனா மட்டும்தான் தெளிவாக சபரிக்கு மட்டும் வந்து பச்சை மிளகா தின்னாப்புல. மிச்சருக்கு 5 பேரும் சாண்ட்ரா ஒரு புனித மங்கை, ஒரு அன்னை தெரசா, ஒரு ட்ராமா குயின், அவங்களுக்காக நான் பச்சை மிளகா சாப்பிட்டு அவங்கள இந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவேன். இதுங்க எல்லாமே என்ன பிளான் பண்ணிச்சுன்னா வச்சு நண்பர்களே, இன்னைக்கு வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்து சாண்ட்ராவோட முகத்திரியை வந்து கிழிச்சதுனால தான் இவங்க எல்லாரும் இப்படி மாறி போய் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லா கண்ணுக்கும் சாண்ட்ரா அன்னை தெரசாவா தெரிஞ்சாங்க. அப்படியே வந்து இவங்களுக்கு வந்து இப்போ ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு நடந்த விஷயத்த வச்சு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுண்ணி ஒன்று இருக்குல்ல வீட்டில். ஒட்டுண்ணி ஒன்று இருக்குது தெரியுமா? ஒட்டுண்ணி அரோஹரா இது ஸ்பெஷல் வீடு ஒன்று இருக்குது, அடுத்தது நான் பேசுகிறேன். இந்த அரோஹரா, இந்த திவ்யா கணேஷ் இப்போ தான் எதிராக பேசுகிறாங்க. திவ்யானா வந்ததுக்கு அப்புறம் தான் எதிராக பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்ட்ராவோட சொம்பாக தான் இருந்துச்சு இந்த அம்மா. சபரியா இருக்கட்டும், அங்கே வினோத் மட்டும்தான் கருத்து முரணில் இருந்தார். வியானா வந்து தான் இவ்வளோ விஷயங்களும் உடைக்கிறாங்க, ரம்யா வந்து தான் இவ்வளோ விஷயங்களும் உடைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்ட்ராவோட ஒன் ஆஃப் த சொம்புகள் தான் இந்த 4 பேரும். இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இப்போ வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன் வந்த உடனே
அவங்கள பற்றி தெரிஞ்ச உடனே ஓ இப்படி இருக்கா, இப்போ நம்ம இவங்க எதிர்த்து பேசுகிறா நமக்கு வெளியில் ஓட்டு கிடைக்கும். 5 பேருமே டிசர்வ்டு இல்லை. அங்கே இருக்கிற 5 பேருமே டிசர்வ்டு இல்லை. வினோத்தனா எலிமினேட் ஆகிட்டாரு. அங்கே இருக்க ஒருத்த கூட அந்த டைட்டிலுக்கு டிசர்வ்டு இல்லை. நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். எனக்கு இப்போ என்ன, எனக்கு பிடிச்ச 3 பேர் வெளியில் போயிட்டாங்க. வினோத் போயிட்டாரு, பாரு போயிட்டாங்க, கமருதன் போயிட்டாங்க. அதுக்காகலாம் நான் வந்து விமர்சிக்காமல் இருக்க மாட்டேன். 5 பேருமே டிசர்வ்டு இல்லை. அந்த டைட்டில் அப்படிங்கிறதுக்கு டிசர்வ் ஆனால் வெளியில் போயிட்டாரு. அவருக்கு அந்த டைட்டில் டிசர்வ்டு இல்லை, அந்த டைட்டிலுக்கு டிசர்வ்டு அவர் வெளியில் போயிட்டாரு. இங்கே இருக்க 5 பேருமே மிச்சருங்க ஏதோ ஒரு வகையில். அப்படி இருக்கும்போது அந்த 5 பேருமே ரிலாக்ஸா, நேத்தியோட என்னோட அஃபிஷியல் சீசன் முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு உட்காந்து இந்த 5 பேருமே விமர்சிப்பேன். அந்த 5 பேருமே வந்து டிசர்வ்டு இல்லை. இந்த 5 பேருக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்த பற்றி நான் பேசுவேன். அப்படிதான் வந்து இவங்களை முகத்திரை கிடிச்சுக்கிறாங்க. இவங்க அதை சொல்ல உடனே பிரவீன், நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு பச்சை நடிப்பாக தெரிஞ்சுது, நடிப்பு அரைக்கியா தெரிஞ்சுது சொல்லிட்டான். உள்ள போய் கக்கிட்டான், வன்மத்தையே கக்கிட்டான். நடிப்பு அரைக்கியா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தானே நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மேடம் வந்து நடிப்பு அரைக்கி, அவங்க நடிப்பில் மயங்கின ஆட்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிக் பாஸ், சேதுபதி, மக்கள். நான் மக்களே சொல்லுவேன். இன்னைக்கு மக்கள் வந்து சாண்ட்ரா பண்ணுறது நடிப்புங்கிறாங்கல்ல, அன்னைக்கு நடிச்சு டிராமா பண்ணும்போது இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? எவன் வந்து இதை வந்து ஒத்துக்கிட்டான்? அப்பயே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா மக்கள்கிட்ட வர ஒரு கொந்தளிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் விஜய் டிவி அன்னைக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துச்சு. அது தப்பு இல்லையா? கேட்டால் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன தேச குற்றமா பண்ணிட்டாங்க? அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னா நீ அதுக்கு முன்னாடி எல்லோ கார்டாச்சும் கொடுத்து வார்ன் பண்ணியிருக்கணும். அதை பண்ணல. நீ எதை பேஸ் பண்ணி ரெட் கார்டு கொடுத்துருக்க? இந்த அம்மா போட்ட டிராமாவை பேஸ் பண்ணி ரெட் கார்டு கொடுத்துருக்க. அப்படின்னா இப்போ உங்க வாயில நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ரெட் கார்டு கொடுத்தது தப்பு ஆல்மோஸ்ட். இதுக்கான இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னங்க இது நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவங்க பண்ணது டிராமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாமே உடையுது. ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்னு உடையுது, கமருதீன் பார்வதிக்கு வந்து வார்னிங் கொடுத்தது உடையுது, எல்லாமே அந்த இடத்துல முடியுது. அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? இல்லை உங்களோட கண்டென்ட்டுக்காக, உங்களோட டிஆர்பிக்காக 2 பேரை வெளியில் அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய ஒரு ஆளை வந்து எப்படியாச்சும் புஷ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அந்த ஆளை வெளியில் அனுப்பிட்டீங்க. யாரை வச்சுதான் ரன் பண்ண போறீங்க ஷோவை? எனக்கு அதுதான் தெரியல. யாரை வச்சு ரன் பண்ண போறீங்க? அதுக்கப்புறமா வியானா வந்துங்க வச்சு செய்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை குட்டின்னு இருக்குமா? எங்களுக்கெல்லாம் இருக்காதா? எங்களுக்கெல்லாம் நாங்களாம் வந்து என்ன அனாதையா? யாருமா நீ? நாராம் போட்டு சாண்ட்ராவை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு வியானா. ஆனால் ஒன்று, வீக்கெண்டில் சேதுபதி எப்படி நீ என் ஃப்ரெண்டு ஒய்ஃபை வந்து திட்டலாம், எப்படி நீ பேசலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வியானாவுக்கு வந்து பிளாக் கார்டு கொடுக்க போகிறாரு, இல்லை ஒயிட் கார்டு கொடுக்க போகிறாரு. ரெட் கார்டு கொடுக்க முடியாது இல்லை, ஏன்னா வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் இல்லை. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு கார்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்க போகிறாரு. மண்டே எங்கள் பேப்பர் ரவுடி வந்துடுறாப்புல உள்ள. பேப்பர் ரவுடி உள்ள வந்து எவன்டா என் மனைவிக்கு எதிராக பேசுறது, எல்லாரும் வாங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறார் தலைவன். அதுதான் நடக்க போகுது. கடைசி வரைக்கும் வந்து உள்ளே இருக்கிற வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். சாண்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்னை கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக அங்கே கேம் ஆடலை. இருந்தாலும் அவங்கள வந்து எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஹேட்ரட் குறைஞ்சிருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்களேன், போன வாரம் வரைக்கும் வந்து அதிகமான ஹேட்ரட சம்பாதிச்சது யாருன்னு சொன்னீங்கன்னா பார்வதின்னு போட்டிருப்பானுங்க. இன்னைக்கு போடுங்க 2 பேருக்கும் போல். இதே இடத்துல சாண்ட்ரா தான் அதிகமான ஹேட்ரட் சம்பாதிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து விமர்சனங்களை தாக்கி சுமக்கிறாங்க மேடம். இது எல்லாமே அவங்க பண்ணதுக்கான விளைவு தான், அவங்க நடந்துக்கிட்டதுக்கான விளைவு தான். அவங்க ட்ராமா பண்ணதில் என்னப்பா தப்பு? அதில் அவங்க ஏதோ நடிக்கிறாங்க விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த நடிப்பால் 2 பேரோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ரெட் கார்டு கொடுத்ததுனால ஒருத்தனுக்கு வந்து சீரியலில் இருக்கிற வாய்ப்பே வந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சீரியலில் வந்து இல்லையா, அதுக்கு வேற மாதிரி உருட்டுறானுங்க. அவர் உள்ளே போனதுனால வேற ஒரு ஆளை போட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து உடனே இமீடியட்டாக போட முடியாதா அப்படின்னு உருட்டுறானுங்க. இந்த சைடு பார்வதி என்னாச்சுன்னு தெரில. இதுக்கு நடுவில் வினோத் அண்ணா வெளியில் போயிட்டாரு. என்னடா நடக்குது? என்ன நடக்குது? இது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எவர், ஒன் ஆஃப் தலாம் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி ஒஸ்ட் எவர் சீசன். இது ஒன் அண்ட் ஒன்லி 8 சீசனாக பார்க்குறேன். மொக்கையான ஒரு சீசன் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த சீசன் கூட அப்படி இல்லைடா. இந்த சீசன் அவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு, அவ்வளோ கேவலமா. இவங்க டிஆர்பிக்காக டைட்டில் வின்னரை வந்து மேனிபுலேட் பண்ணி அனுப்புறானுங்க, நல்லா ஆடினவங்களை மேனிபுலேட் பண்ணி ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறானுங்க. இன்னும் என்னதான் பண்ண காத்துக்கிட்டானுன்னு தெரில. கடைசியாக திவ்யா சொல்கிறாங்க, கடைசி ஸ்டேட்மெண்ட்டா, எனக்கு என்னவோ அந்த கார் டாஸ்க் அவங்க பண்ணது கூட வந்து எனக்கு ட்ராமாவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோமோவில் வந்து கடைசியில் சொல்கிறாங்க. இப்போ தான் உனக்கு தெரியுதா? இங்கே வெளியில் இருக்க மக்கள்லாம் பார்த்து காரி துப்பி விட்டுட்டாங்க அந்த விஷயத்தை. அது ட்ராமா தான், 100% ட்ராமா தான். எல்லாராலையும் வந்து ஒத்துக்கப்படுது. சில பேர் வந்து முட்டு கொடுத்தாங்க நண்பர்களே, அது வந்து ட்ராமா கிடையாது, அது வந்து டாக்டர் வந்து அப்படி சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களே இப்போ ஒத்துக்கிட்டானுங்க. அது ட்ராமா தான், அது நடிப்பு தான், அது பச்சையாக தெரியுதுங்க.
இது ஒரு ரிவ்யூவர் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. மக்களே பார்வதிக்கு பிடிக்காதவங்களே சொல்றாங்க அது அது முழுக்க முழுக்க ஒரு பச்சையான டிராமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டிராமா பண்ணது பிரச்சனை இல்லை, அது அதுக்கப்புறம் நடந்த விளைவுகள் தானே எங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகள் தானே பிரச்சனை. இப்போ அவங்க ஒரு டிராமாவால கிட்டத்தட்ட ஒரு 3 கண்டஸ்டன் வெளியே போயிருக்காங்க. நான் எனக்கு வினோத்தின் அதில் தான் சேர்த்துப்பேன் நான். அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் டவுன் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி ஆனாரு. அவரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போனதே அந்த ரெட் கார்டு அப்புறமா தான். அவர் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆனதுக்கு அப்புறமா. ஸோ இது எல்லாமே இந்த விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. கடைசியில் அவங்க சொல்றாங்க, திவ்யா எல்லாமே வந்து கூட நல்லா பழகி பேசிட்டு பின்னாடி போயிட்டு ஹர்ட் பண்ணிட்டு எப்படி இருக்க, நீ யாரு நீ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யாரு நீங்கிறத கூட்டம், நீங்க யாரு அப்படிங்கிறத நான் கேட்குறோம். அவங்க யாருங்கிறத வெளியில் இருக்க மக்கள் 1 வீக் முன்னாடியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே வந்திருக்க கண்டஸ்டன்ட் வந்து காரி துப்பாத குறையாக வந்து முகத்தனையும் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நான் விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சாலும் திரும்ப அதை தான் போடுறானுங்க. விமர்சனம் வைக்கிறது அளவுக்கு வந்து அவங்க டிசர்வ்டு தான், எல்லா விதத்துலையும் டிசர்வ்டு தான் சாண்ட்ரா அவர்கள். இது விஜய் டிவியோட பிளான் தான் இது எல்லாமே. ஆக்சுவலாக இவங்க எப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்னா, எல்லா கண்டஸ்டண்ட்டும் சேர்ந்து சாண்ட்ராவை போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது புழகும் பொழுது வெளியில் ஐயோ எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராவுடைய போன சீசன் வந்து சவுண்டை வந்து எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணாங்கல்ல. லிட்டரலாக நம்ம சுனிதா அந்த வர்ஷினின்னு ஒன்று இதெல்லாமே சேர்ந்து புள்ளி சாச்சன் எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணும்போது சவுண்டுக்கு வந்து ஒரு லிட்டில் பிட் சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆச்சு. சேம்லிக்கு அதேமாரி வந்து சாண்ட்ராவுக்கு வந்து சப்போர்ட் வரும் அப்படின்னு நினச்சி இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோமோவில் போடுறானுங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, சாண்ட்ரா மட்டும் தனி. சாண்ட்ரா தனி இல்லை, அவன் ஒரு சொம்பு இருக்கான் பார்த்தீங்களா வக்கரம். இவங்க 2 பேரும் ஒன்று சொந்தப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரை வந்து வரவும் போகிறவங்களாம் காரி துப்புறான். ஸோ அதனால இது 2 பேசிட்டு இப்போ ஒரு கேங் ஆகிடுச்சு, இது 2 எல்லாம் எதிராகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் வந்து வெளியில் மக்கள் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, அஃபிஷியல் ஓட்டில் கடைசி இடத்துல இருக்கிறாங்க சாண்ட்ரா. பார்த்துங்க, பார்த்து முடிச்சு விடுங்க. அடுத்த வீடியோ கானா வினோத்துக்கு எதிராக நம்மளோட அரோகரா பண்ண சதி திட்டம், அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விஜய் டிவி இதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி ஷோவை ரன் பண்ண போகிறாங்க வினோத்தனாவுக்கு போனதுக்கப்புறமா அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசணும். மறக்காம அடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே வீடியோக்கும் தயவுசெய்து லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.